படியுங்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் புத்தகத்தை படைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இல்லத்தரசிகளான பெண்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். பெண்கள் மத்தியில வீட்டில் இருக்கிற பெண்கள் தங்களுடைய விலை மதிப்பில்லாத காலத்தை தொலைக்காட்சியிலும் அலைபேசியிலுமே பார்த்து தன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொள்றதை நம்ம பார்க்கிறோம். புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்து புத்தகங்கள் வாங்க ஆரம்பித்தால் அது அவர்களினுடைய அந்த பரம்பரையவே சேர்த்து மேலே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கும். அதான் ஒரு கவிஞர் சொன்னார், ஆண்டாள் பிரியதர்ஷினி என்ற ஒரு கவிஞர், பெண்கள் புத்தக அடுக்கையும் புடவை அடுக்கை போல விரிவுபடுத்த வேண்டும். புடவை அடுக்கு சிற்றின்பம் தரும், புத்தக அடுக்குத்தான் நமக்கு பேரின்பத்தை தரும். அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவு விருத்திக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று அருமையாக அந்த கவிஞர் சொல்கின்றார் என்பதை நாம பார்க்கின்றோம். வாசித்தலில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வசியம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அனுபவித்து பார்க்கின்ற போதுதான் தெரியும். ஒரு கவிஞர், இப்ப பிரபலமான கவிஞர், ஆனால் அவருடைய பாலிய பருவத்தில் குழந்தையாக இருக்கின்ற காலத்தில் அவங்க வீட்டுல மிகவும் வறுமை. அந்த வறுமையை அவர் பின்னால் கவிதையாக பதிவு செய்கின்றார். வறுமையை கூட வசீகரமாக பதிவு செய்ய முடியும் என்றால் அது படைப்பாளராகத்தான் முடியும். அவர் சொல்றாரு, அவங்க அம்மா பாடிய தாலாட்டை வைத்து ஒரு கவிதை எழுதுகிறார். கவிஞர் கண்மணி ராசா என்பவர் தன்னுடைய கவிதை புத்தகத்தில் எழுதுறார். வீட்டுல வறுமை, பால் இல்லாத நேரம், குடிக்கிறதுக்கு குழந்தைக்கு பால் கூட கிடையாது. பால் இல்லாமல் நீச்ச தண்ணிய பசிக்கு கொடுப்பா அம்மா. பால் இல்லாம நீச்ச தண்ணி, அந்த சோத்துல ஊத்தி வச்சிருப்பாங்க இல்லையா தண்ணீர், பால் இல்லாம நீச்ச தண்ணிய குடிக்கிறதுக்கு கொடுப்பா. கொடுத்துட்டு தாலாட்டு எப்படி பாடுவா, பாராள பிறந்தவனே அப்படின்னு தாலாட்டு பாடுவாளாம். சிந்திச்சு பாருங்க, குடிக்கிறதுக்கு பாலே இல்ல வீட்டுல, நீச்ச தண்ணியை தான் குடிக்குது பிள்ளை. ஆனால் குடித்து விட்டு பாடுகின்ற பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு, பாராள பிறந்தவனே என்று பாட்டு பாடுவாள். அந்த பாட்டினுடைய பாட்டு பாடுவா. தாலாட்டு, அந்த தாலாட்டு பாட்டுல மனசு தூங்கும், ஆனால் பசி அடங்காம வயிறு ஏங்கும். அவர் சொல்றார், பசி அடங்காமல் என் வயிறு ஏங்கும். சித்திர வெயில்ல தெருவில் நடப்பதற்கு நான் அஞ்சி செருப்பு வேண்டும் என்று புரண்டு புரண்டு தரையில் விழுந்து அழுவேன். செருப்பு வேண்டும் என்று சொல்லி தரையில் புரண்டு புரண்டு நான் அழுவேன். ஆனா அவங்க அம்மா சொல்லுவா, உன் பாதம் பட்டாதான் பூ பூக்கும் என்று என் தாயார் சொன்னதால் ஒவ்வொரு அடியிலும் பூ கிடக்கிறதா என்று பார்த்து கொண்டே சென்ற பருவம் என்னுடைய பருவம் என்று ஒரு கவிஞர் எழுதுகிறார் என்றால், ஒரு இயலாமையை கூட இல்லாமையை கூட இனிமையாக சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கு, சிந்தனைக்கு எந்த விலையை நம்மால் வைக்க முடியும் என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். புத்தருடைய போதனைகள் எல்லாம் தம்ம பதம் என்று ஒரு புத்தகமாக வந்தது. தம்ம பதம் அப்படின்னு தமிழ்ல அறநெறி என்று அதை மொழிபெயர்க்கிறார்கள். ஜெயபிரகாஷ் என்ற ஒரு சகோதரர் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா வரிக்கு வரி உவமையா இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லி 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 ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. நன்கு வேயப்பட்ட குடிசையினுள் மழை நீர் புகாது. குடிசை வீட்டுல தங்குறவங்க மழை பெஞ்சா பயப்படுவாங்க இல்லையா, கவலைப்படுவாங்க, ஐயோ வீடு ஒழுகிருமேன்னு. நன்கு வேயப்பட்ட குடிசையாக இருந்தா கவலைப்பட வேண்டாம், நிம்மதியா தூங்கலாம். அதை சொல்கின்றார், நன்கு வேயப்பட்ட குடிசையுள் மழை நீர் புக இயலாது. அதை போல நன்கு பக்குவப்பட்ட மனசுக்குள் ஆசை புக இயலாதுங்கிறார். நல்ல பக்குவமாக இருந்த மனசுனா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஏங்கி ஏமாந்து போகாது அப்படிங்கிறத நம்ம கண் முன்னால் பார்க்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு வழியாக சொல்கின்ற அந்த லாவகம் படிக்கும் போது நமக்கு ரசனையை தூண்டுவதாக அமைகின்றது. அதே போல அவர் தம்மபதத்தில் சொல்கின்ற இன்னொரு உவமை, நம்ம வீட்டுல சாப்பாடு பரிமாறுவோம் இல்லையா, இப்போ சாதம் இருக்கு, குழம்பு இருக்கு, காய் இருக்குன்னா எல்லாத்துலயும் ஒவ்வொரு கரண்டி கிடக்கும், அப்படிதானா? ஆனா அந்த கரண்டி அந்த குழம்பினுடைய ருசியை அறியாது, சட்டுவம் கரிச்சுவை அறியாது அப்படிங்கிறார். சட்டுவம்னா கரண்டி. கரண்டி எவ்வளவு நேரம் குழம்பு சட்டிக்குள்ள கிடந்தா கூட அந்த குழம்பினுடைய ருசியை உணராது.
அதை போல மூடர்கள் எவ்வளவுதான் சான்றோர்களோடு கலந்து பழகினாலும் அவர்கள் நன்னெறி அடையவே முடியாது என்று ரொம்ப அழகா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உவமையை சொல்லி சொல்லி அதை விளக்கி கொண்டு இருக்கிறார் என்றால் அந்த படைப்பாளிகளின் ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதுல யுகபாரதி, கவிஞர் யுகபாரதி